நான் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை ஃபாரினில் இருக்கேன். நான் இப்போ இந்தியாவில் லேண்டு வாங்கணும், எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேண்டை பொறுத்தவரைக்கும் எங்கே வேணாலும் வாங்கலாம். பெஸ்ட்டு ஐடியா என்னென்னா, அது லோ பட்ஜெட்டில் இருக்குன்னு பார்க்கணும். நம்ம வாங்கக்கூடிய லேண்டு அங்கே உள்ள மார்க்கெட் ப்ரைஸுக்கு எவ்வளோ போய்கிட்டு இருக்கா, அது ரீசனபுளாக இருக்கா, லீகல் பக்காவாக இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம வாங்கக்கூடிய லேண்டு அங்கே போகிற மார்க்கெட் ப்ரைஸுக்கு ஓரளவுக்கு நிகராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வாங்கணும். இன்னொன்று, நம்ம வாங்குகிற லேண்டு எவ்வளோ காலத்தில் டியூரேஷனில் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. ஆனால் நீங்கள் லோ பட்ஜெட்டில் வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் எப்போதுமே இருக்கும். இல்லை நான் சிட்டியில் நல்ல டெவலப் ஆகிருக்கு, ஒரு சென்ட் 30 லட்சம் 25 லட்சம் அப்படின்னு கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா அது நல்ல வெல் டெவலப் தான் இருக்கும். நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் எக்ஸஸாக ஒரு 2 லட்சமோ 3 லட்சம் தான் கூட இருக்குமே தவிர அந்த மாதிரி பெரிய ரிட்டர்ன் கொடுக்காது. நீங்கள் லோ பட்ஜெட்டில் ஒரு சென்ட் 1 லட்சம் சொல்லி நீங்கள் 50 சென்ட் 50 லட்சத்துக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சென்ட் அங்கே 5 லட்சம் 6 லட்சம் இருக்கும். நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தாலே நம்மளோட ஹையர் ரிட்டர்ன் அதில் தான் கிடைக்கும். ஆனால் நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் காடாக இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வீடோ 7-8 வீடோ தான் இருக்கும். ஆனால் நல்ல வேல்யூ போயிருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் யோசிச்சு லேண்டு வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷன். தேங்க்யூ.